ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக ஒரு டேங்க்கு ஃபிஷ் டேங்க் ஒன்று செட் பண்ணோம். சின்ன டேங்க் தான், 1.5 ஃபீட் தான். சரி, ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறோம். சரி, அதனால் சின்ன டேங்காகவே போகலாமான்னு ட்ரை பண்ணது. பரவாயில்ல, எல்லாமே இன்னும் சூப்பராக நல்லாவே இருக்குது. இதில் கோல்டு, குயிக்காட்டு, அப்புறம் விடோ, மாலி இந்த மாதிரி மீன்லாம் சின்ன டேங்க் தானே, நிறையா போட முடியாது. அதனால் அதிலேயும் ஒரு பேர் 2 பேர் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. இது வாங்கி இப்போ ஒரு 1.5 மந்த் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாலி குட்டி போட்டுருச்சு. இதில் ஒயிட்டு, பிளாக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணோம். மாலி ஃபிஷ் அது குட்டி போட்டிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதில் தான் இருக்குது. அந்த குட்டி மீனை பார்க்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், இதில் இருக்குது. ஒரு 13 போட்டுச்சு. ஒரு பிளாக்கு, மீதி எல்லாமே ஒயிட்டில் இருக்குது. மீதி ஃபைட்ரு அப்புறம் மாலி கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் கபீஸும் இருக்குது, அதையும் வெளியே இருக்குது. அதை உங்களுக்கு நான் வெளில போய்ட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பவுல் இருக்கா. அந்த பவுலில் தான் நம்ம ஃபைட்ரு வச்சுருக்கோம். ஃபைட்ரு நார்மல் டேங்க்கில் விட முடியாது. அதனால் மற்ற ஃபிஷ் கூட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் செப்பரேட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம். இந்த ஒரு தெரியுதுங்களா, ப்ளூ கலரு, ப்ளூ அண்ட் பிளாக் மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. இது ஃபுல் மூன் ஃபைட்ரு. கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், கிளியராக தெரியுதா? நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் நான் மணி பிளான்ட்டு ஒன்று ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது அவ்வளோ சரியில்லை. அதனால் அது மணி பிளான்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் இதில் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. மீனும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. ஃபுட்டும் நான் மார்னிங் அப்புறம் ஈவினிங்காக ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால் மீன் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாங்க, நான் வெளில போயிட்டு இன்னும் கொஞ்சம் கப்பீஸு அப்புறம் ஃபைட்டர்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். வெளியே லைவ் பிளான்ட்டு கொஞ்சம் சின்ன டேங்கில் ட்ரை பண்ணேன். அதையும் நான் வெளில போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒர்க் பாருங்கள், இது நான் இன்றைக்கி தான் செட் பண்ணேன். லைவ் பிளான்ட்லாம் வச்சு கொஞ்சம் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் மீன். அதில் ஒரு ஃபைட்ரு மட்டும் ஒருத்தர் இருக்கார், ப்ளூ அண்ட் ரெட்டில். இது ஆஃப் மூணு, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. இந்த ஒர்க்கு பாருங்கள், இன்றைக்கி தான் செட் பண்ணி விட்டேன். நல்லா ஃப்ரீயாக ஜாலியாகவே இருக்காப்புல. அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க டேப்பில் டப்பில் கொஞ்சம் கப்பீஸ் ஒரு 4 இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில. இந்த ஒர்க் பாருங்கள். இது வாங்கி இப்போ ஒரு 2 வீக் தான் ஆகும். இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மணி பிளான்ட்டு, ஃபாக்ஸ் ஸ்டைலு இதெல்லாம் கொஞ்சம் உள்ள போட்டிருக்கேன். இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. அப்புறம் இதில் நம்ம ஃபீமேல் ஃபைட்டர்லாம் இதில் தான் இருக்குது. பாருங்கள், அந்த ஒயிட் மாலி ஒன்று தெரியுதா? அது உள்ளே போயிடுச்சு. அந்த ஒயிட் மாலி தான் அங்கே குட்டி போட்டுச்சு. அதில் நார்மல் டேங்கில் விட வேணாம்னு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், ஒயிட் மாலி, இதோ ப்ளூ ஃபைட்ரு, இன்னும் ரெட் ஃபைட்ரு ஒன்று இருக்குது. அது உள்ளே இருக்கு போல் தெரியல. இதுதான் நம்ம இப்போ தான் ஆரம்பித்தோம். சரி, அதான் ஒரு வீடியோ ட்ரை பண்ணலாமேன்னு ஆரம்பித்து போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபைட்ரு வெளில வந்துச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக தெரியல. இப்போ லைவ் பிளான்லாம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்கவே. சரி, ஓகே. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நம்மளே பார்க்குது ஃபைட்ரு. இதுதான் நான் வெளியே இப்போ செட் பண்ணி வச்சுருக்கிறது சிம்பிளாக. மணி பிளான்ட்டும் சூப்பராக நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மீன்லாம் இன்னும் வந்திருக்காங்களா இல்லை புதுசாக வாங்கினாலும் நெக்ஸ்ட் வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.